செல்வி, என்ன முகமெல்லாம் வாடி இருக்கு? பயமா? எல்லாம் உங்களால தான். இப்பெல்லாம் உங்களை பார்க்காம என்னால இருக்கவே முடியறதில்ல தெரியுமா? எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. நான் இருக்கிறப்ப உனக்கு என்ன கவலை? அந்த தைரியம் எல்லாம் இருக்கு. இருந்தாலும் போனாலும் இந்த சந்தேகம் எல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். இவர் வண்டி எங்க இந்த பக்கம்? தேவதை தேவதைன்னு சொல்றாங்க. இன்னைக்கு தான்பா நமக்கு அதை பார்க்க பாக்கியம் கிடைச்சிருக்கு. மெல்ல மெல்ல. மூளை கிட்ட முண்டோ. உண்மைதான். இவ்வளவு நாளா உன்னை கண்டுக்காம போயிட்டானே. பொறுக்கி முதல்ல எழுந்து போடா. நான் மட்டும் இல்ல, நீ ஜான்சன். உங்க விஷயம் எல்லாம் எனக்கு தெரியும். நான் வாயை திறந்தா நீங்க வாழ முடியாது. நீ வாயை மூடனா நம்ம எல்லாருமே சந்தோஷமா வாழலாம். என்ன மிரட்டுறியா? மிரட்டுறதுக்கு நான் என்ன வில்லனா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. தெரிஞ்சதை சொல்லிட்டேன். தேவைக்கு கேட்கறேன். நீ புத்திசாலி, புரிஞ்சுக்கிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். 1000 குழம்பு வை, இந்த கருவாட்டு குழம்ப அடிச்சுக்க எதுவுமே இல்ல. ஊத்து ஊத்து. நீ இப்படியே ஊத்திக்கிட்டு வா. ஒரு நாளைக்கு என்ன பண்றேன்னு பாரு. இந்த குடிய விட்டு தொலைன்னு எத்தனை வருஷமா சொல்றேன். கொஞ்சமாவது காதுல வாங்கிக்கிறியா நீ? நீ என்ன எப்ப பார்த்தாலும் இந்த பாட்டே பாடிக்கிட்டு இருக்க? நீ சொல்றத எல்லாம் ஒரு காதுல வாங்கி உள்ள அனுப்பிக்கிட்டு இருக்க. உள்ள இருக்கிற உன் ஆத்தா தெய்வ நாயகி அதை விரட்டி போடுறா. நான் என்ன பண்ணட்டா? போதும் போதும், நீ சாப்பிடு. விடியட்டும், அப்புறம் பேசிக்கலாம். என் போத உனக்கு கொமட்டத்தான் செய்யும். கொஞ்சம் தள்ளி உக்காந்துக்குமா. இதுக்கா இப்படி பயந்து போயிருக்க? இது உங்களுக்கு அவ்வளவு சுலபமா தெரியுதா? சாரிமா, நான் அப்படி சொல்ல வரல. நான் பொண்ணுங்க, உங்களை மாதிரி தைரியமா சுத்த முடியாது. எல்லாம் மீறி பழகிட்டோம். சொல்ல வரதுக்கு முன்னாடி என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க. இந்த விஷயம் தெரிய ஆரம்பிச்சுட்டா ஊரும் உறவும் என்ன ஒதுக்கிடுவாங்க. நான் எங்க ஒதுங்குறது? செல்வி, உன் நிலைமை எனக்கு புரியுது. அதே சமயம் என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாரு. பொண்டாட்டி பிள்ளைங்களோட கௌரவமா இருக்கிறனா திடீர்னு ஒரு முடிவுக்கு எப்படி வர முடியும் சொல்லு? அப்படின்னா நான் ஆஹா, அவசரப்படாத, ஜாக்கிரதையா யோசிக்கணும்னு சொல்ல வந்தேன்.
இந்த நிலைமை எனக்கு. செல்வி, முதல்ல கண்ணை தொடச்சு. யாராவது பார்த்தாங்கன்னா நம்ம 2 பேருக்குமே கஷ்டமா இருக்கும். இங்க பாரு, நான் சொல்றதுக்கு மருந்து வாங்கி தரேன், கலைச்சிரு. ஒரு 3 மாசத்துக்குள்ளேயே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடு. என்ன நம்பு. நான் கடவுளை நம்பலங்க, உங்களை தான் நம்பி இருக்க. என்ன கை விட்டுடாதீங்க. சரி. ஆண்டவா, எனக்குன்னே புஷ்பானுங்களை படைச்சியா இல்ல புஷ்பானுங்களுக்குன்னே என்ன படைச்சியா? ஐயோ, கருணையே கருணை. ஜான்சன் சார் இருக்காங்களா? இல்லையே, என்ன விஷயம்? ஏதோ என்ன பார்க்கணும்னு சொன்னாரா? அவரு ஈவினிங் தான் வருவாரு. அப்பா வாங்களே. சரிங்க. இத வச்சுக்கிட்ட இந்த ஆள அலையறான் மனுஷன். 2 குழந்தைய பெத்து போட்டுட்டும் சும்மா தேவதை மாதிரி இருக்க. சூப்பர் புஷ்பாம்பா. செல்வி, உன்னை எங்கெல்லாம் தேடி வரும் தெரியுமா? ஏ, எல்லாம் விஷயமாத்தான். என்ன இப்ப பின்னாலே சுத்த ஆரம்பிச்சிட்டியா? பொண்ணு, ஐயோ ஐயோ, அவசரப்படாத செல்வி. ஜான்சன் சார் அனுப்பிதான் நான் இங்க வந்திருக்கேன். முதல்ல அதை கீழே போடு சொல்றேன். மருந்து, பாப்பா மருந்து. செல்வி, செல்வி, சுந்தர் நீயா? எங்க இந்த பக்கம்? வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன், திடீர்னு உன்னை பார்த்தேன். அம்மா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன். செல்வி, நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சத இன்னைக்கு சொல்லிடுறேன். என் மேல ஆசை அதானே? அதான் எங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டேன், சரின்ட்டாங்க. காலத்தை பயிர் செய்யணும் சொல்லுவாங்க. நீ தவறிட்ட. இப்போ நானும் தவறிட்டேன். காதலை பொறுத்த வரைக்கும் உடனே சொல்லிடணும். கிடைச்சா சந்தோஷப்படலாம், கிடைக்கலனா அமைதியாயிடலாம். அதை விட்டுட்டு மனசுக்குள்ளேயே வச்சு தவிச்சுக்கிட்டு இருந்தா சந்தோஷம் தாவி போயிடும். என்ன மன்னிச்சிடு சுந்தர். செல்வி, ஏன் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? களையில என்ன சொல்ற? எந்த மருந்தாலும் நம்ம பந்தத்தை அழிக்க முடியாதுன்னு தோணுதுங்க. அடையாளம் தெரியறதுக்கு முன்னாடி எனக்கு அடைக்கல கொடுத்துருக்க, இல்லனா என்ன நானே அழிச்சுக்குவேன்.
என்ன நடந்து போச்சு நீ தேழற? நான் சொல்றது கேளு. முதல்ல அழுகை நிறுத்துமா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. பயப்படாத. இன்னைக்கு ராத்திரி நம்ம இடத்துக்கு வந்துரு. ஒரு நல்ல முடிவு எடுக்கலாம். ஓகே?